श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे एकान्तनादा हे वासुदेवा। श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे एकान्तनादा हे वासुदेवा हे वासुदेवा। ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷீலாஸ் டைரி. நான் உங்கள் ஷீலா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 3 ஷார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து லாங் வீடியோக்காக எடுத்த வீடியோஸ். இது காலையில் 5:30க்கெலாம் என்னோடய டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பர்வேஷ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 4 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் உளுந்த மாவு. உளுந்து வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்து சலித்து அரிசி மாவோடு சேர்த்துக்கிட்டேன். அதில் பெருங்காயப்பொடி, உப்பு, 2 க்யூப்ஸ் பட்டர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த முறுக்கு பிசைகிறதுக்கான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து முறுக்கு சுட்டி எடுத்தாச்சு. சைட் பை சைடு வந்துட்டு நான் பால்கோவாக்கும் வச்சுருந்தேன். பால்கோவா வந்து சுண்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் 1 லிட்டர் பால் வச்சுருந்தேன். 1 லிட்டர் பால் வந்து எனக்கு பால்கோவா கிடைக்கிறதுக்கு எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. நான் சிம்மில் தான் வச்சுக்கிட்டேன். அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சைடில் வர ஆடையெல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா பால்கோவா ரெடி ஆகிடும். நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். அது செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே சர்க்கரை பொங்கல் செஞ்சேன். சர்க்கரை பொங்கல் செஞ்சுட்டு அவலில் வந்து வெல்லம் போட்டு செஞ்சுருந்தேன். அப்பத்துக்கும் கரைச்சி வச்சுட்டேன். அப்போ வந்து கடைசியில் சாயந்தரம் சாமி கும்பிடும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துக்கு கரைச்சிட்டு ஊற வச்சிட்டோம்னாக்கா அது நல்லா அப்பம் வந்துடும். இது வந்து அவல் உப்புமா ஸ்வீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ஊற வச்ச அவல், நான் வந்து லேஸ் அவல் தான் எடுத்திருந்தேன், அதனால் கழுவிட்டு உடனே சேர்த்துட்டேன். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் பூஜை ரூமுக்கு போனேன். இப்போது வந்து நான் கிருஷ்ணரோட புராண கதைகளை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிருஷ்ணரை வந்து எளிமையான முறையில் எப்படி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நவாப்பழ ஸ்டோரி கிருஷ்ணருக்கு வந்து நவாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வந்து ஒரு பாட்டி வந்து நவாப்பழம் விற்றுட்டு வந்துட்டுருக்கும் போது கிருஷ்ணரோட வீட்டை தாண்டி அவங்களால போக முடியல. இந்த வீட்டில் வந்து ஒரு குழந்தை கண்டிப்பாக வந்து நவாப்பழம் வாங்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. அங்கேயே நின்று நவாப்பழம்னு அந்த பாட்டி வந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும்போது உள்ளாரேருந்து கிருஷ்ணர் வந்து ஓடி வருவார். எனக்கு நவாப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு ஏதாவது நீங்கள் காசு கிடையாது இல்லையா, ஏதாவது ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளாக தானே கொடுத்து வாங்குவோம், நீங்கள் ஏதாவது எனக்கு பொருள் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் உடனே அழகா குண்டாக இருப்பாங்களா கொல்லுன்னு நல்லா துமுக்குன்னு போயிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் அந்த நெல்மணியெல்லாம் வாங்கிட்டு வரும்போது எல்லாம் கீழே சிந்திரும். ஒரே ஒரு நெல் மட்டும்தான் இருக்கும். அந்த பாட்டி வந்து அதை கவனிச்சிருப்பாங்க. அந்த நெல் கீழே சிந்தினது வந்து எல்லாமே பொண்ணாக மாறி இருக்கும். அப்போ வந்து எனக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, என்னை எதுக்காக நீங்கள் இங்கே நிற்க வச்சிங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணர் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு மோட்சம்தான் வேணும் அப்படின்னு அந்த பாட்டி வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்பாங்க. அந்த மோட்சத்தை வந்து அவங்களுக்கு வழங்கி கிருஷ்ண பரமாத்மா வந்து அருள் புரிவாங்க. இது மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் தான் வந்து கிருஷ்ணர் வழிபட்டாலே போதும், அவங்க மனமுருகி வேண்டுனாலே வந்து கிருஷ்ணருக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்குது. நான் இன்னொரு ஸ்டோரியும் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு ஸ்டோரி என்னன்னாக்க, ஒரு 2 வயதான தம்பதிகள், அவங்க வீட்டில் ரொம்ப வந்து ஏழ்மையான குடும்பம். அவங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ணி கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. கிருஷ்ணருக்கு வந்து அக்கார வடிசல்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நிறைய நெய் விட்டு வெல்லம் போட்டு ஏலக்காய்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணுறது கிருஷ்ணருக்கு ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி அந்த தம்பதியினருக்கு வந்து அவங்க சாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒய்ஃப் சொல்லுவாங்க, பரவாயில்ல இது என்ன நாளைக்கு பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹஸ்பண்ட் யோசிப்பார், நம்ம கிட்ட பணமே இல்லையே, இவங்க பண்ணிடலான்னு சொல்கிறாளே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவாங்க 2 பேருமே. விடிய காத்தால் சீக்கிரமாக ஏந்திரிச்சு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு சொம்பை நல்லா விளக்கி அது நிறைய தண்ணி பிடிச்சி
ஆயிடுச்சு. 2 துளசி, ஏலக்காய் போட்டு சாமிக்கிட்ட வச்சுருப்பாங்க. இவங்க எழுந்திரிச்சு கேட்பாங்க, சக்கரை பொங்கல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பண்ணிட்டேனே, சாமிக்கிட்ட நெய்வேத்தியம் வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தீர்த்தம் தான் இருக்கும். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அசரீரியாக வந்து சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ வந்து சக்கரை பொங்கல் பண்ணி எனக்கு வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, நான் அப்போவே சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு பக்தி பாருங்கள். நம்ம ஏதாவது சாமிக்கு வைக்க மறந்துட்டா கூட நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா? அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதை நம்ம மனசார சுவாமியை பிரார்த்தனை பண்ணாலே போதும். பக்தி இது மட்டும்தான் வந்து கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது. நீங்கள் இது வைக்கலையே அது வைக்கலையேன்னு நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் வந்து நம்ம எதை வைக்கலைன்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துல பக்தி இருந்துச்சுனாக்க அதை எல்லாத்தையுமே சுவாமி வந்து நீ நினைக்கும் போதே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த உண்மையான பக்தி இருந்தால் மட்டும் போதும். அதே மாதிரி ஒரு ஒரு இன்னொரு இதில் வந்து ஹம்சன் வந்துட்டு இன்னொரு ஸ்டோரியில் ஹம்சன் வந்துட்டு ஹம்சனை பார்க்க வருவாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு கூன் முதுகு கொண்ட பாட்டி வந்து சந்தனம் அரைச்சி விற்றுட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சாபம் இருக்கும். என்னன்னாக்க, நீ ஒரு 8 வயசு பையனால் தான் உன்னோட வந்து இந்த சாப விமோச்சனம் கிடைக்கும். அவர் வந்து சந்தனம் பூசும்போது நீ வந்து திரும்ப பழையபடி இளமையாக மாறிடுவ அப்படின்னு சொல்லும்போது ஹம்சனை பார்க்க வரும்போது நிறைய சண்டைகள் நடக்கும். அப்போ கிருஷ்ணருக்கு வந்து வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அப்போ இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, தான் அரைச்ச சந்தனத்தை அவங்க மேலே கிருஷ்ணர் மேலே பூசி விடும்போது கிருஷ்ணர் வந்து அந்த கூனெல்லாம் சரி பண்ணி பழையபடி இளமையாக மீட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீர்மோர் பானகம், வடைப்பருப்பு இதை மட்டுமே வச்சு சாமி கும்பிடலாம். நீங்கள் ராமநவமி, அப்புறம் வந்து ஜென்மாஷ்டமி இது எல்லாத்துக்குமே வந்து நீர்மோர் பானகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர்மோர் பானகத்தில் வந்துட்டு அதுலேயே சுவாமி குளிர்ந்துருவாங்க. நீர்மோர் பானகத்திலேயே அதை வச்சு மட்டும் கும்பிட்டாலே வந்து ரொம்ப திருப்தியாக நம்ம கும்பிடலாம். ஆனால் நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னா கிருஷ்ணருக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே விதவிதமாக செஞ்சு நம்ம கும்பிடலாம். ஆசை தீர கும்பிடலாம். அன்னைக்கு பூரா உபவாசம் இருக்கிறது நல்லது. எங்கள் அண்ணி தான் சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்தால் 108 ஏகாதசிக்கு உபவாசம் இருந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன அன்னைக்கு வந்து பிரசாதம் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்க, முறுக்கு, சக்கரை பொங்கல், ஸ்வீட் அவல், அப்பம், அப்புறம் வந்துட்டு பால்கோவா, நீர்மோர், தயிர், வெண்ணெய், நெய் அந்த மாதிரி பொருட்கள் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்ருந்தோம். இதே மாதிரி குசேலரோட ஸ்டோரிலையும் அவள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பிடிச்சிருக்கும். குசேலரும் கிருஷ்ணரும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட். அவங்க வந்து பாடசாலையில் படிக்கும்போது. ஆனால் குசேலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட போய் நம்ம ஜீவனம் பண்ணுறதுக்கான பசுக்களை வாங்கிட்டு வாங்க, அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க வீட்டில் வேறு எதுவுமே இருக்காது. அவளை வந்துட்டு ஒரு கிழிஞ்ச துணியில் கட்டி தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க ரொம்ப ஆடையே இல்லாத அளவுக்கு தான் இருப்பாங்க. அவரோட வேஷ்டியில் கட்டி முடிஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. கிருஷ்ணர் அவங்கள பார்த்ததுமே நமக்கே தெரிஞ்சிடும், கிருஷ்ணருக்கு தெரியாதா, அவர் கண்டுபிடிச்சிருவார். ஆனால் எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த கடைசி வரைக்கும் குசேலர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஆனால் கிருஷ்ணரே கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாமே பேசிட்டு சும்மா நலம் விசாரிச்சுட்டு எழுந்திரிச்சு போகும்போது, எனக்கு மண்ணி ஏதாவது கொடுத்துருப்பாங்களே, என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் அந்த அழுக்கு வேஷ்டி, கிழிஞ்ச வேஷ்டியில் இருக்கிற அவளை எடுத்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுவார். ஆனால் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அவள் மூட்டையை கொண்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுப்பாங்க. கிருஷ்ணருக்கு அப்போவே தெரிஞ்சிடும் குசேலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார அவங்க வீட்டில் பசுக்கள், மாட மாளிகை, நல்ல ஆபரணம், ஆடை எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. இவங்க ஒய்ஃப் சொல்லும் போது, எனக்கு வேண்டாம், கிருஷ்ணர் தழுவுன இந்த உடை மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு வந்து குசேலர் வந்து அப்படி பக்தி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பக்தி பண்ணாலே போதுங்க, கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
நம்ம என்ன செய்கிறோங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கோங்கிறது தான் முக்கியம். அந்த அன்னைக்கு நான் நிகிதாவுக்கு வந்து ராதே வேஷம் போட்டிருந்தேன். அதோட கிளிப்ஸும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் நான். நான் சொன்ன புராண கதையில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.